உங்களில் தேவ வல்லமை வெளிப்படட்டும். நான் முழு பலத்தில் நிரம்பிருக்கேன். நான் ஃபுல்லாக பலத்தில் நிரம்பிருக்கேன். எனக்குள்ள இருக்க பலன், எனக்குள்ள இருக்க வல்லமை கொஞ்சம் அல்ல. எனக்குள்ள இருக்க பலன் முழு பலன், ஃபுல் பலன் எனக்குள்ள நிரம்பிருக்கு. உங்ககிட்ட ஃபுல் பலன் நிரம்பிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நான் முழு பலத்தில் நிரம்பியிருக்கிறேன். சொல்லுங்க சத்தமா, நான் முழு பலத்தில் நிரம்பியிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களை பார்த்து, புறப்பட்டு போகாதீங்க, பிரசங்கம் பண்ணாதீங்க, கைகளை வைக்காதீங்க, அற்புதம் செய்யாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, எருசலேம்ல தங்கிருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரட்டும், பரிசுத்த ஆவியானவர் வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் வராம நீங்க பிரீச் பண்ணுனா எந்த பிரயோஜனமும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வராம கைய வச்சா அற்புதம் நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் வராம நீங்க பிசாசை விரட்ட முடியாது. நீங்க வெயிட் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவார், பரிசுத்த ஆவியானவரை பெறுவீங்க. எனவே சீசர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக எருசலேமில் காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்றால் சாதாரணமானவர் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமனாலும் அல்ல, எல்லாம் எல்லாம் அந்த பரிசுத்த ஆவியினாலே ஆகும். அவராலே எல்லாமோ ஆகும். இந்த பரிசுத்த ஆவியை பெற 7 படிகள், 7 ஸ்டெப் இருக்குன்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. பரிசுத்த ஆவியை பெற 4 படி இருக்கு சொன்னா அதை நம்பாதீங்க. பரிசுத்த ஆவியை பெற 3 படி இருக்கு சொன்னா நம்பாதீங்க. பரிசுத்த ஆவியை பெற அப்படி படிகள் இல்லை. பரிசுத்த ஆவியை பெற பரிசுத்த ஆவி இருக்கிறான்னு விசுவாசிங்க. அவரை பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தா போதும், எடுத்துக்கலாம். சீசங்க பரிசுத்த ஆவியை பத்தி இயேசு சொன்ன, பரிசுத்த ஆவி இருக்கிறா, அவர் வருவாரா, அப்படி காத்துனா 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 நாள், அதாவது வாஞ்சை. அவங்க காத்திருந்தாங்க. அப்படியே பரிசுத்தம் வந்து இறங்கினா. பரிசுத்தாவி வந்தால் என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அடைவீங்க. பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வருவா, அவர் உனக்குள்ள வந்து இறங்குவா. உனக்குள் வந்த பின்பு நீ பலன் அடைவாய். பலன் என்ற வார்த்தை ஹீப்ரு வேர்ட் டுனாமிஸ். டுனாமிஸ் பவர். டுனாமிஸ் என்றால் என்ன? பலன் என்றால் என்ன? எதையும் மாற்றும் சக்தி. பரிசுத்த ஆவி வந்தால் உனக்கு எதையும் மாற்ற முடியும். உன் கம்பெனி லாஸ்ட்ல இருந்தால் அதை நஷ்டத்திலிருந்து லாபமாய் மாற்ற முடியும். பரிசுத்த ஆவி வந்தால் உன் குடிசை வீட்டை மாளிகையாய் உன்னால் மாற்ற முடியும். பரிசுத்த ஆவி வந்தால் தோல்வி அடைந்த உன் வாழ்க்கையை வெற்றியாய் மாற்ற முடியும். மாற்றும் சக்தி, மாற்றும் சக்தி. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எதையும் மாற்றும். பரிசுத்த ஆவியுடைய சக்தி சூழ்நிலைகளை மாற்றும். முடியாதவைகளை முடிய செய்யும். தொட முடியாததை தொட செய்யும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை மூடப்பட்ட கதவுகளை திறக்கும். Come on church. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உன்னிடத்தில் வரும் பொழுது அதிசயங்கள் நடக்கும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அற்புதங்களை செய்யும். ஊமைகளை பேச வைக்கும். சப்பானை நடக்க வைக்கும். மரித்தவளை எழுப்பி உயிரோடு நடக்க வைக்கும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை வந்தால் எல்லாமே மாறும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எல்லாவற்றையும் மாற்றும்.
சொல்லுங்க, எல்லாவற்றையும் மாற்றும். Come on church. எல்லாமா உட்கார்ங்க. ஆவியானவர் அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாதவைகள் சாத்தியமாகும், தோல்வி வெற்றியாயமாகும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எல்லாம் சேஞ்ச். உன் லைஃபே உடைஞ்சு போய் இருக்கலாம், உன் லைஃப் பிணைஞ்சு போட்டு இருக்கலாம். அந்த லைஃபை மாற்றும் பரிசுத்த வல்லமை, அது மாற்றும் பரிசுத்த வல்லமை. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த வரும்பொழுது நீங்க பலன் அடைவீர்கள். பலன் என்றால் என்ன? அவருடைய வல்லமை வந்தால் இதுவரை உன்னால் தொட முடியாததை நீ தொடுவாய். உன் லைஃப்ல ஒரு நாளும் 1 கோடி நீ தொட்டதில்லையா? உன்னால் தொட முடியும். இதுவரை உன் லைஃப்ல லாபமாய் 10 கோடி தொடவில்லையா? தொட முடியும். Come on church. இதுவரை ஒரு வாகனத்தை தொட முடியவில்லையா? தொடுவாய். வீட்டை தொட முடியவில்லையா? ஆவியான வல்லமை தொட முடியாத தொட வைக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலன், இயற்கைக்கு மேலே சூப்பர் நேச்சுரல் பவர். பரிசுத்த பலன் அதிசயங்களை செய்யும், மிரக்கல் செய்யும். பரிசுத்த வல்லமை என்றால் உருவாக்கும் சக்தி. பாங்கள் பிதாவாகிய தேவன் உலகமே ஒன்றுமில்லாமல் இருந்தது, வெறுமையா இருந்த பொழுது பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துல முழு உலகத்தையே படைத்தார். அன்றைக்கு இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கா. இன்னைக்கு யாராவது பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னிடத்தில் வாரும், உங்க வல்லமை எனக்கு தாங்க, அப்படி ஊக்கமா ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் வருவாரு, அவரோட வல்லமை உங்களுக்கு வரும். அப்படி நான் தப்பா பேசல, அவர் வரமாட்டாரு, அவர் வல்லமே தர மாட்டாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறாரு, அவர் ஏற்கனவே அவருடைய பலத்தோடு இருக்காரு. விசுவாசிங்க. நீங்க எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கு பரிசுத்தன் உங்ககிட்ட வந்திருக்காரு. அவர் உங்ககிட்ட ஒரு பெரிய வல்லம் இருக்கு, ஒரு பெரிய வல்லம் இருக்கு. இந்த வல்லமை வச்சு உங்க லைஃப்ல எந்த அளவு மாற்றங்களை செய்ய முடியும், உங்களால எவ்வளவு பெரிய இடத்தை தொட முடியும். நீங்களும் நானும் சாதாரணமானாக்கல்ல. உங்க பக்கத்து வீட்டை விட உங்ககிட்ட ஒரு ஆள் வச்சிருக்கிறீங்களே, நீங்க ரொம்ப ஸ்பெஷல். உங்ககிட்ட முன் வீட்டுல இல்லாத வல்லம் இருக்கு, உங்ககிட்ட பக்கத்து வீட்டுல இல்லாத வல்லம் இருக்கு. உங்களால ஒரு ஹையர் லைஃப், உங்களால ஒரு குளோரியஸ் லைஃப், உங்களால ஒரு மகிமையின் லைஃப் வாழ முடியும். அவ்வளவு பவருக்கு ஹோலி ஸ்பிரிட் வச்சு, அவ்வளவு பவருக்கு பரிசுத்த வச்சு, அவ்வளவு பவரை வச்சு நம்ம குடிசை வீட்டில் இருக்கிறது நியாயமா? அவ்வளோ பெரிய பவரை வச்சுட்டு கடனோடு இருக்கிறது நியாயமா? தோல்வி அடைஞ்சு வாழ்கிறது நியாயமா? இல்லவே இல்லை. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கா? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கா? ரெண்டாவது சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலன் எனக்குள்ளே உண்டு. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எனக்குள் உண்டு. மூன்றாவது 1 John chapter 3 verse 1, 1 யோவான் 3:1, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டிய அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். இந்த உலகத்தை படைத்த பிதா உங்களை என்ன எவ்வளவு நேசிக்கா? கொஞ்சம் இல்லை. பிதா, அந்த பரலோக பிதா எவ்வளவு நேசிக்கா? அந்த அன்பு சாதாரண அன்பு இல்லை. அந்த செல்லம் கொடுத்துட்டாங்க. சொல்லுவாங்க, இந்த அப்பா அன்பு கொடுத்து செல்லம் கொடுத்து செல்லம் கெடுத்துட்டான்னு. அந்த அளவுக்கு கெடுக்கிற அளவுக்கு அவர் நமக்கு அன்பு காட்டுறாரு. அவ்வளோ அன்பா. அவர் என்ன சொல்றாரு? இயேசு என் நாமத்தில் பிதாவிடத்தில் எதை கேட்டாலும் அவர் தருவார்.
அவ்வளவு அன்பு. இந்த உலகத்தை என்னை நேசிக்க, என்னை பார்க்க, என் அன்பு காட்ட யாரும் இல்லைன்னு கவலைப்பட மாட்டேன். இந்த முழு உலகத்தை படைத்தவர் அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறாங்க. இதை விட வேற என்ன தேவை? இதை விட என்ன தேவை? அவருடைய அன்பு என் மேல நிரம்பி இருக்கு. ரோமர் 5:5, ரோமன் சாப்டர் 5:5, ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம் இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஃபுல்லா இருக்கு, நோ டவுட். கடவுள் எங்கள் நேசத்தை எப்படி இருக்கும்? நம்ம சாதாரண அல்ல. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். உங்களுக்கு விரோதமா யாராவது பேசினா சும்மா இருப்பாரா? நீங்க கேட்டா கொடுப்பாரு. என் பிள்ளைகள் கேட்டா நான் கொடுத்துருவேன். இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட பிள்ளைகள் ஏதாவது கேட்டா அவங்க எப்படியாவது கொடுத்துருவாங்க. ஆனா நாங்க அவரல்ல, நாங்க ஒரு லிமிட்ல இருக்கவங்க. அவர் எல்லாம் கொடுப்பார். நமக்கு உடனே எல்லாம் கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஆனா பிள்ளைகள் கேட்டு கொடுக்க கிடைக்காத பொழுது வர வேதனை இருக்கு தானே. ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க நேரத்தில் படுற கர்ப்ப வேதனையிலும் அது 1000 கர்ப்ப வேதனைக்கு சமனாம். ஒரு பிள்ளை கேட்டு இல்லை சொல்ல முடியாம தவிக்கிற அந்த வேதனை. சில நேரம் பிள்ளைகள் கேட்பாங்க, என்னது கேட்ட பொழுது அப்பா கொடுத்துருவாங்க, எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கன்னு எனக்கிட்ட இருக்குன்னு அர்த்தமா? இல்லை. ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கொடுக்காங்க சொல்லி அப்பா கொடுக்கான்னு அவர்கிட்ட இருக்குன்னு நினைச்சிடாத. அவர் உனக்காக எங்கேயோ வந்து எப்படியோ கொடுத்து கொண்டுக்க. சில நேரம் எங்கள் பிள்ளைகள் கேட்குற நேரத்தில் நம்ம டக்குன்னு கொடுத்துருவோம். ஆனால் கொடுக்குற நேரத்தில் அப்பா கிட்ட இருந்துச்சு கொடுத்தாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏதோ ஒன்றுக்கு வச்சுக்கிறத கொடுத்துட்டாங்க, இப்போ அதுக்கு எப்படி அதை சந்திப்பேன் அவர் குழம்பி கொண்டு இருப்பாரு. சில நேரம் நாங்கள் ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா எப்பல் ஒன்று இருக்கும், எடுத்து சாப்பிட்டுருவோம். ஃப்ரிட்ஜை திறந்தா சொசைஜஸ் இருக்கும், முட்டை இருக்கும், எல்லாம் பொறிச்சு சாப்பிட்டுருவோம். ஃப்ரிட்ஜை திறந்தோன்னே சீஸுக்கு எடுத்து சாப்பிட்டுருவோம். ஆனால் சும்மா எடுத்து சாப்பிடக்கூடாது. எடுக்க ஒவ்வொரு நேரமும் யோசிக்கணும், இந்த ஆப்பிள் சும்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வரல, நம்ம சந்தோஷமாக்குன்னு யாங்க ஒரு ஆள் கஷ்டப்பட்டுருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த ஆப்பிளை இந்த மாதுளங்காவை அவர் சாப்பிட்டு இருக்கலாம், ஆனால் சாப்பிட்டு இருக்க மாட்டார். உனக்காக கஷ்டப்பட்டு இருப்பாரு. இதுதான் இந்த உலகத்தின் அப்பா. இந்த உலக அப்பா கிட்ட நீ முட்டையை கேட்டால் கள்ள தர மாட்டாரு, அவர் பெஸ்ட்டை கொடுக்க பார்ப்பாரு. இதுதான் தகப்பாடைய அன்பு. என்ன நேசிக்க தகப்பன் அவருக்கா. நீங்க எல்லாம் நீதி பக்கம் இருப்பீங்களா, அநியாயம் பக்கம் இருப்பீங்களா? நான் உங்களை பார்த்து கேட்க, உங்க பிள்ளை கையால் ஒரு மிஸ்டேக் வந்துட்டு என் பிள்ளைன்னு எல்லாருக்கும்னு சொல்லி அவனை தூக்கி போட்டுவீங்களா, இல்லை அவன் பக்கம் இருப்பீங்களா? அன்பு இது நான் இல்லை, அவர் அப்படிதான். அவர் கூட அநியாயம் பக்கம்தான் இருந்தாரு, அவர் உன் பக்கம் இருந்தாரு, அவர் என் பக்கம் இருந்தாரு. அதுதான் அன்பு. இருக்க கூடாத பக்கம் இருந்தாரு, அதுதான் அன்பு. உனக்காக இருந்தாரு, அது அன்பு. எனக்காய் கருதுவார், எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார், துன்ப நாளில் கைவிடாமல் தம் சீரகின் நீழலில் மறைப்பார், எனக்காய் கருதுவார், என்
என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சீரகில் நிழலில் மகிழ்ப்பார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தியானம் செய்வே நம்பிக்கையோடு நம்பு சொல்லு. நம்புவதற்கு எனக்கு என்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். வானதீரத்தில் தியானம் செய்வே நம்பிக்கையோடு. நான் என்னை கூட பயமில்லாம இருக்கேன்னா அவர் என்னை நேசிக்காரு, அவர் என்னை கைவிட மாட்டாரு. அவங்க அன்பு பெருசு. பிதாட அன்பு என் மேல இருக்கு. என்னை அவர் நடுவில் விட மாட்டாரு. எனக்காக எது வேணாலும் செய்வாரு. என்னை விட்டு 1000 இல்ல 10,000 பேர் வந்தாலும் யாரால் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை விட்டு ஆக்கி விட மாட்டாரு. நீ சாதாரண ஆள் அல்ல. அவருடைய முழு அன்பு இருக்கு. நீ நல்லவன் இல்லாம இருக்கலாம், நீ கெட்டவன் ஆக்கலாம். நீ பாவியா இருக்கும் பொழுது அவருடைய நேசித்தவர். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்லவன் ஆக்கினது நிறைய பேர் நேசிப்பாங்க. ஆனா அவர் பாவிகள் ஆக்கினத்தில் உங்களை நேசிச்சவர். அவருடைய அன்பு ஃபுல்லா இருக்கு. என் மேல அவருடைய அன்பு ஃபுல்லா இருக்கு. நான் அந்த தைரியத்தை வாழ்கிறேன். என்னை அழிக்க யாக்க முடியாது. என்னை தூக்கி வீசினாலும் அவருக்கு தொடச்சி எடுப்பாரு. எனக்கு செகண்ட் சான்ஸ் யாராவது கொடுக்காட்டியும் அவர் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாரு. என்னைய புதைச்சி போட்டாலும் திரும்ப எடுப்பாரு. உனக்கு வாழ்க்கை கொடுக்குற அவர். முதலாவது உங்ககிட்ட பரிசுத்தாவினக்காக. ரெண்டாவது பரிசுத்தான் வல்லம் உண்டு. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க மேல ஃபுல்லா அவட அன்பு இருக்கு. இந்த லவ்னு சொல்றாங்க தானே, இந்த லவ்னு வாலிபத்தில் வயசாகனத்தில் ஒரு லவ்னு வரும். அது உடம்புல ஓடுற கெமிக்கல் மாதிரி, ஒரு வண்ணாத்தி பூச்சி மாதிரி. அந்த 3 மாதம் சும்மா திக்கா ஓடும். எல்லாம் 6 மாதம் தான் அந்த வண்ணாத்தி பூச்சி ஓடும். போக போக அந்த மண்ணாத்தி பூச்சி அப்படியே போயிடும். ஆனால் அவங்க அப்படி இல்லை. எப்படி அன்பு வச்சாவோ அதே அன்பு ஃபுல்லாக வச்சுக்காது. என் கண்ணில் தூசி பட்டாலே அவ கதறி அழுவாரு. மண்ணில் நான் நடக்க எனக்கு சொல்லி கொடுத்தவர் அவர்தான். என்னை குனிஞ்சு தூக்கி எடுத்தவர் அவர்தான். எங்கேயோ வாழ்ந்த என்னை இவ்வளவாய் தூக்கி உயர்த்தி வைத்தவர் அவர்தான். இந்த காலையில சொல்லுவேன், உன்னை ஃபுல்லா அவர் நேசிக்காரு. உன் தாய் வெறுத்தால் உன்னை அவர் நேசிக்காரு. மூன்றாவது 1 யோவான் 3:1 சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுவதனால் பிதா நமக்கு பார்க்குற அன்பு எவ்வளவு. முதலாவது ஆவியானவருக்கா பரிசுத்த அன்பு ஃபுல்லாக்கு. அவருடைய அன்பு எவ்வளவு ஸ்பெஷல். 2வது வசனத்தை பாங்களே. 2வது பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்கள். பரலோகம் போன பின்பு இல்லை நீங்க தேவ பிள்ளைகள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவு ஸ்பெஷல். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். நாளைக்கு இல்லை, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்கள். பரிசுத்தாவின் இருக்கா, பரிசுத்தன் ஃபுல் பவர் இருக்கு, அவருடைய அன்பு ஃபுல்லா இருக்கு, தேவனுடைய பிள்ளையாக்கும். 5வது, அதுக்கு பிறகு என்ன சப்ஜெக்டுக்கு வரேன். இயேசு கிறிஸ்து
தன்னுடைய நாமமாக இயேசு சொல்ற நாமத்தை பயன்படுத்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இயேசு சொல்ற நாமம் எல்லா கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு சாவி. எல்லா கதவையும் திறக்கலாம். பணம் வேணுமா, கதவை போடு, இயேசு நாமம் சொன்னால். வியாதியா, இயேசுன்னு சொல்லு. பிரச்சனையா, இயேசுன்னு சொல்லு. தொழில பிரச்சனை, இயேசு சொல்லு. வாழ்க்கையில பிரச்சனை, இயேசு சொல்லு. அவருடைய பேரை சொன்னாலே போதும். ஒரு ஆக்சிடென்ட், ஜீசஸ், அந்த பேரை சொன்னாலே அற்புதங்கள் நடக்கும். அவருடைய பேரை சொன்னா பிசாசுகள் ஆடும். அவருடைய பேரை சொன்னா மூடப்பட்ட கதவுகள் திறக்கும். அவருடைய பேரை சொன்னா போனவன் கூட திரும்ப வருவான். அவருடைய பேர் செத்தவன உயிரோடு எழுப்பாட்டும். திடீர்னு ஒரு வாகனம் வந்து கிட்ட மோத வந்துட்டு, அந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டிய ஒரே ஒரு நாமம், ஒரு சொல் தான். அவர் பேர் சொன்னா நீ வார்த்தை பேச தேவையில்ல. அவருடைய பேரை சொன்ன ஒரு வார்த்தை பேச தேவையில்ல. திறக்காத கதவுகள் திறக்கும். திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்ல, ஜீசஸ்னு சொல்லு, கர்த்தர் குழந்தைய தருவாரு. உன் பாஸ்ல பணம் இல்லையா, ஜீசஸ்னு சொல்லு. இவ்வளவு உங்ககிட்ட இருக்கு. என்னது? இவ்வளவு உங்ககிட்ட பரிசுத்தாவின் இருக்காரு, பரிசுத்த வல்லம் இருக்கு, தேவ அன்பு இருக்கு, தேவனுடைய பிள்ளையாக ஜீசஸ் அற்புதம். அதாவது நம்ம நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார துங்க விட நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவங்கிட்ட இல்லாதத நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா இவ்வளவு இருந்து லைஃப் வெற்றி இல்லை. வாழ்க்கை ஒரு எல்லையில் இருக்கு. இன்னும் 3 வீல்ல போகிறது, இன்னும் ஊபரை புக் பண்ணி பைக்கில் ஹெல்மெட்டை மாட்டி போகிறது, இன்னும் கடன், இன்னும் பிரச்சனை. அது எப்படி? இதுக்கும் அதுக்கு சம்மதமே இல்லை. என் பிள்ளைகள் சும்மா நடந்து பஸ்ல போக மாதிரி சமன். அது லாஜிக் படிப்பில எல்லாம் கவனிங்க. முக்கியமான காத்து இப்பதான் பேச போறேன். ஒரு எல்லைக்குள்ள வாழ்றோம். எனக்கு இந்த பிரசனத்தை பார்த்தோன்னா இவ்வளவு பெரிய ஆளானா, இந்த மைக்கா யூஸ் பண்றேன், இந்த ஸ்பீக்கரா யூஸ் பண்றேன், இதா என் சர்ச், இதா எல்இடி, இதா என் இடம். நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் ஏன் இப்படி வாழ்றேன்? ஆண்டவர் பேச ஆரம்பித்தா. நமக்கு எல்லை இல்லை. நமக்கு எல்லை இல்லாத வாழ்க்கை கொடுத்திருக்கா, எல்லை இல்லாத வாழ்க்கை. ஆனா ஏன் தேவ பிள்ளைகளாக வந்து இப்படி இருக்கும்? பதில் கலாத்தியர் 4:1. பின்னும் நான் சொல்லுது என்னவென்றால், சுதந்திரவாளி அவன். சுதந்திரவாளினா எங்க வீட்டில் பிள்ளை. இப்போ பெனியல் என் மகன், அவன் வீட்டுக்கு சுதந்திரவாளி. சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமான். என் பிள்ளை எல்லாத்துக்கும் எஜமான். அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா என் மகன் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் இருந்தாலும் அவன் சின்ன பிள்ளையா இருந்தா, அவன் வீட்டில் இருந்து வெளியே கால் வச்சா வேலைக்காரன் எங்க போவா, உள்ளவா கூப்பிடுவான். காரில் ஏறி ஸ்டார்ட், காரை தொடாது, காரை பவிக்கலாது. ஃப்ரிட்ஜை தகப்பனா ஏறாத, திறக்காத. ஏன்? சின்ன பிள்ளை. அதனால இவ்வளவு இருந்தாலும் அவன் சிறு பிள்ளையாக்கப்படியால் அவன் இன்னும் அடிமை, சின்ன பிள்ளை. அதனால காரில் ஏற முடியாது. அவன் நினைச்ச காரை தொட முடியாது. அந்த காக்கிட்ட போகாத, ஃபேனை போடாத, ஏசிய போடாத. வேலைக்காக நிப்பாட்டா. இன்னைக்கு வேலைக்காக நிப்பாட்டுது. பக்கத்து வீட்டுக்காக அவனை நிப்பாட்டுறான், முன் வீட்டுக்காக கத்துறான்.
வேலைக்காரி கத்துது. ஏன்? நீ சின்னாள். ஆனா என் மகன் பெருசா வந்துட்டா. யாக்கா நிப்பாட்ட முடியுமா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க வளருங்க. ஆவியில பிறக்க முடியும், பிறக்க செய்தால். ஆனா வளர்ப்பது உங்க வேலை. நீங்க உங்களை வளர்க்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் growth is மிக முக்கியம். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். வளர்ந்தால் வேலைக்காக பார்த்து இங்க போ, இதை கொண்டு வா, ஷூவை கொண்டு வா. எனவே உங்க வளர்த்துக் கொள்ளுங்கள். வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை தியானிங்கள். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை வளருங்க. வசனத்தை எப்படி பயன்படுத்த தெரிஞ்சு கொள்ளுங்க. 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வளருவது போல வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்வாய். நீ இதுல வளர வேண்டும். ஸ்பிரிச்சுவல் growth வேணும். ஒரு ஆள் அன்றைக்கு பேய் விரட்டுறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிசாசை சொல்லுங்க, பாதாளம் போ, பாதாளம் போ. பேய் போவதில்ல. இயேசு நாமம் சொல்லுது, பிசாசை பாதாளம் போ. பிசாசு சிரிக்கும். ஏன்னா பிசாசுகள் பாதாளத்தில் இல்லை இருக்கு. பிசாசுல எங்க? பாதாளத்தில் இல்லை. பாதாளமே இப்ப இல்லை. பாதாளம் இனிமேல தான். இயேசு கிறிஸ்து அர்மகதோன் யுத்தம் பண்ணி பிசாச பாதாளத்தில் போடுவாங்க. அதுக்கு பிறகுதான் பாதாளம், அங்கதான் அக்கினி. இப்ப ஏத்திஸ்தாக்கு அப்பதான் பிசாசு பாதாளம். இப்பவுமே பாதாளம் போன பிசாசுக்கு இவனுக்கு பைபிளே தெரியுது இல்ல, பைபிள் தெரியுது இல்ல. பைபிள் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் இப்படிதான் வாழ வேண்டும், பைபிள் இப்படிதான் சொல்லுது. உங்க ஸ்பிரிச்சுவல் growth உங்களுக்கு முக்கியம். வசனங்கள் எப்படி பயன்படுத்துது, வேதத்தில் டீப்புக்கு போங்க, ஆழங்களுக்கு போங்க. இது இல்ல உங்க லைஃப். உலகம் உங்களுக்கு இப்படித்தான் வாழ்க்கைன்னு நினைக்குது, மனுஷனை இப்படித்தான் இருக்கணும். இது இல்ல, இதை விட எங்கேயோ இருக்க வேண்டும். அந்த லைஃபுக்கு நான் உங்களை அழைக்கிறேன். உங்களால் ஒரு உன்னத வாழ்க்கை வாழ முடியும். நான் சொல்லுங்க, இந்த பிரசங்கம் உங்க வெஹிக்கிளை, உங்க வாகனத்தை மாற்றும், உங்க வீட்டை மாற்றும். உங்களுக்குள்ள இருக்கிறது சாதாரண அல்ல, இல்லாதவர்களை உருவாக்குகிறவர். உங்களுக்கு ஒரு எல்லை இல்ல. உங்க வளர்ச்சியின் அளவு தான் உங்கள் எல்லை. What is your spiritual growth? அதுதான் உங்களோட வாழ்க்கை எல்லை. நான் இன்றைக்கு இந்த அளவு வளர்ந்து காரணம் என் ஸ்பிரிச்சுவல் growth அவ்வளவுதான். என் growth இவ்வளவுதான். நான் பைபிள் படி அவ்வளவுதான் வாழுகிறேன். அப்ப இதோட வேணும்னா ஆண்டவர் அதை தாங்கன்னா தரமாட்டாங்க. நான் தான் வளர வேண்டும். ஆண்டவர் என்னை வளர்த்து தாங்கன்னு ஆண்டவர் வளர்க்க மாட்டாங்க. அம்மா அப்பா பெத்துட்டாங்க. அம்மா பெரும் வகை தொப்புள் கொடி எங்களுக்குள்ள இருந்துச்சு, வெளியில அறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க தான் வளரணும். இப்ப இந்த பைசப் வளர வேணா அம்மா எனக்கு பைசப் வளரணும்னு சொல்ல முடியாது. நான் தான் அதை வளர்க்க வேண்டும். இந்த செஸ் வளர வேணா நான் தான் புஷ்அப் பண்ணி செஸ்ஸை வளர்க்க வேண்டும். ஆண்டவரே என் ஆவிக்குரிய வளர்க்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்த்தாங்க, வளராது. ஆண்டவர் சொல்ல தாழ்மையாகனு. ஆண்டவரே நான் தாழ்மையாக்கணும், தாழ்மையாக்க உதவி செய்ய. ஆண்டவர் உதவி செய்ய மாட்டா, நீ உன்னை தாழ்மையாக்கு. உன்னைய பார்த்தோன்னு இவங்க முந்திமா இல்லை, இவங்க ஆவியில வளர்ந்துருக்காங்க. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி growth வேணும். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும். நீங்க உலகத்தில் தான் உலகத்தாக அல்ல, நீங்க ஸ்பெஷலா வாழ முடியும். எனக்கு விலகுந்த இந்த சர்ச் பெரிய இடத்துக்கு வாங்க விதமா நாம் வணங்காத ஒரு மகிமையின் பிதாவே. அப்ப நாங்க மகிமை பிள்ளைகளாய் வாழ வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப் என்பது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்துவை போல் மாறுவது. பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவின் உயரத்துக்கு ஏற்ற விதமாய் வளருங்கள். கிறிஸ்துடைய சைஸுக்கு வரும் பொழுது நீங்க கிறிஸ்துவை போல வெற்றியை வாழ்வீர்கள். அது உங்க பொறுப்பு. அப்ப உங்க லைஃபை நீங்க மாத்தணும். பைபிள்ல எப்படி மாத்துறது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வாசிகள். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசித்து பார்த்தது உண்டானால், அடுத்த வசனம், சகல தூக்கணத்தையும் எல்லா கெட்ட குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு
அப்போ பைபிள் சொல்லுக்குதுன்னு அப்ப நீங்க அந்த அளவு மாற வேண்டும். இன்னும் அதே மாதிரி தாக்கீங்க, இன்னும் பலாய் கழுவுறது. நீ மாறல்ல, நீ மாறல்ல. உனக்கிட்ட பரிசுத்தாவியன் இருந்தாலும், இயேசு நாம இருந்தாலும், நீ தேவ பிள்ளையான தேவ அன்பு உனக்கிட்ட இருந்தாலும், அது எவ்வளவு ஒர்க் ஆகும்னா நீ மாற அளவு தான். உன்னோட குரோத் எவ்வளவு. அப்ப எல்லா கெட்ட குணம் ஆகணும். அடுத்த வசனத்துக்கு போய் வரலாம். இது ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி சொல்லுங்க. நீங்க வளர, நான் வளர என்ன செய்யணும்னா, புதிதாய் பிறந்த குழந்தை, ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி செய்யணும்? இப்போ நாங்கள் 3 நேரம் சாப்பிடுவோம். ஆனால் இந்த குழந்தை எத்தனோ முறை பால் குடிக்கும். அதுக்கு எப்பப்பெல்லாம் பால் வேணுமோ பால் குடிக்கும். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் வேணுமோ இந்த 7 நாள் இதுதான் ஞானப்பால். திருவசனமாகிய திருவசனம் சொல்லுங்க. திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானத்து மேல் வாஞ்சு. இந்த பைபிள் படி வாழுங்க. இப்படி நான் வாழணும், இப்படி வாழணும். இந்த பைபிள் படி உங்களை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த பைபிள் படி சேஞ்ச் பண்ண இந்த பவர் ஒர்க் ஆகும். நமக்கு ஒரு வளர்ச்சிக்கு தாழ்மையாக இருக்க வேண்டும். நம்ம குணம் மாற வேண்டும். நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். சொறி சொல்ல படிக்க வேண்டும். சும்மா மத்தனை குத்த வழக்கி, மத்தனை பொய்க்காரன், கள்ளன், திருடன் வார்த்தைகளை விடக்கூடாது. உண்ட வாழ்க்கை இந்த பைபிளை மாதிரி மாறணும். இது மாறி மாற நீ மகிமைக்கு மேலே மகிமையாக அந்த சாயலை போல மாற 1 Corinthians 3:17 நினைக்கிறேன். 1 Corinthians 3:17 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல, இந்த அவருடைய மகிமை கண்ணாலே காண்கிறது போல ஆவியாக கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமைக்கு மேலே மகிமை அடைந்து மகிமை அடைவோம். இந்த பைபிள் படி மாற நம்ம லைஃப் மகிமையா மாறும். நம்ம முந்தி மாதிரி பேச முடியாது. மன்னிச்சுக்குவோம். செகண்ட் சான்ஸ் கொடுத்துங்க. விட்டு கொடுக்கிற பழக்க வரணும். உண்மையான வாழ்க்கை வேண்டும். மற்றவனை பற்றி பொறாமப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ சின்ன வயசில் 10 வயசு இருக்கும். இது பைபிள் இல்லாத கதை ஒன்று. இயேசு ஸ்கூலுக்கு போனார். போக நேரத்தில் கேன்டீனுக்கு போக நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. ஒருத்தன் மட்டும் சாப்பிடாம இருக்கான். என்ன மச்சான் சாப்பிடலன்னு கேட்டா, இல்லைடா காசு கொண்டா மறந்துட்டேன் அப்படி சொன்னது. அப்படியா, இந்தா என் காசு வச்சுக்கோன்னு காசு கொடுத்தான். அப்போ உனக்கு வச்சுக்கோடா, எங்கள் அப்பா எனக்கு தந்துக்குவாரு சொல்லிட்டு போனாரு. அவர் அப்பா கொடுப்பாரு. அந்த மனசு, அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ வேணும். நம்ம வாழ்க்கை கிறிஸ்தவமா மாற இதான் மகிமை. இதோட இங்க வந்து இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சிலது உருளுங்க. சிலது கிளவிகள் உருளுங்க, உகுண்டு பகண்டு ஆவில இருக்குங்க. பார்த்தா ஒன்றும் இருக்காது. வீட்டில் போய் பாங்க அடுப்ப. ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதான் முக்கியம். வாழ்க்கை முக்கியம். வாழ்க்கையை திருத்துங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப நாள் இருக்காது, கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாளில் நாங்கள் பெஸ்ட்டாக வாழ வேண்டும். இந்த கொஞ்ச நாளில் நாங்கள் நம்பர் 1 வாழ வேணும். உங்களை வளர்த்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸாக வாழணும். ஃப்ளைட்டில் போனால் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸில் போக வேணும். நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் நம்பர் 1 இருக்க வேணும். நம்ம சாதாரண மனிதர்கள் அல்ல, நம்ம கடவுள பிள்ளைகள். கொழும்புல நம்ம சர்ச் நம்பர் 1 இருக்க வேணும். அதை மாற்றுறதுக்கு ஸ்பெஷல் டீம், ஸ்பெஷல் யூத் டீம் இல்ல. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதுதான் முக்கியம். வேற எதுவும் இல்லை. நான் உங்களை பார்த்து நிறைய பேரை கூட்டி வாங்க, சபைக்கு நிறைய பேர் கூட்டி வாங்க, ஆத்மா கொண்டு வாங்க, ஆத்மா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ என்னதான் கொண்டு வா, நான் கையை வைப்போம், ஒன்றும் நடக்காது. நீங்க 10 பேர் கொண்டு நான் கையை வைப்போம், ஒன்றும் நடக்காது. என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இல்லை. என்ன ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா நான் ஒத்தனை கை வைப்ப அற்புதம் நடக்கும். 10 பேரை கொண்டு வருவான். நீ ஒத்தனை கொண்டு வர தேவையில்ல.
நம்ம நம்பர் ஒன் ஆக்கலாம். வாழ்ந்தா வாழணும் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நம்பர் ஒன் ஆக்க வேண்டும். பாவிச்சா வேர்ல்ட்ல நம்பர் ஒன் டாப் சிங்கர்ஸ் பாவிக்கான் மைக், அவன் பாவிக்கிற மைக் நம்பர் ஒன் ஆக்க கூடாது. நாம பாவிக்க மைக் நம்பர் ஒன் ஆக்கணும். நாம பாவிக்க வாட்ச் அது கோல்ட் வாட்ச் ஆக்கணும். அது பெஸ்ட் ஆக்க வேணும். நாம பாவிக்க வெஹிக்கிள் பெஸ்ட் ஆக்க வேணும். நாம ஃபீல் பெஸ்ட் ஆக்க வேணும். நாம சாதாரண இல்ல. என் உள்ளத்தை டச் பண்ணிச்சு வசனம் 2 Corinthians chapter 4 verse 7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவர், அது சாதாரண வல்லமை இல்ல. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்ட. இது எனக்கு என்னால் நடக்கல. எனக்கிட்ட இருந்து ஒரு மகத்துவ வல்லமை வரப்போகுது. அது என்ன இல்லை, உனக்கிட்ட இருந்து ஒரு மகத்துவ வல்லம் வரப்போகுது. யாருக்கு தெரியும்? இலங்கையில நீ தான் டாப் கிளாஸ் பெரிய ஒரு கம்பெனியை நம்பர் ஒன் நீ தான் வச்சுக்க போறாய். ஆமென். அந்த அளவு கத்துவனை உழைத்த போறாங்க. உனக்கு கத்துக்க பவரை தர போறாங்க. உனக்கு ஒரு பவர் தர போறாங்க. ஒரு பெரிய பவர் வருது. ஆனால் 5 ampere தான் அந்த ட்ரிப் சுவிட்ச்னா அந்த பவர் வந்தாலும் இந்த பக்கம் வர எல்லா கரண்டும் 5 ampere தான். அதில் ஏசி பாவிக்க சொல்லுங்க முடியாது. நீ 10 ampere போடு, இதுக்கு அங்கால 10 ampere ஏசி பாவிக்க முடியாது. இதுக்கு அங்கால 15 ampere போடு, ஏசி பாவிக்கலாம். ஆனால் 2 ஏசி பாவிக்க முடியாது. உன்னை வளர்த்துக்கோ, வளர தான். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை சொல்லுங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்கெல்லாம் உண்டாகாமல் தேவனால் உண்டாக்குதண்டி விளங்கும்படி எனக்கிட்ட இருந்து உனக்கிட்ட இருந்து இது கடவுளை வல்லமை என்று மக்கள் அறியும்படி இந்த பொக்கிஷத்தை, அதாவது இந்த மகத்துவ வல்லமையை, இந்த பொக்கிஷத்தை, இந்த இயேசுவை, இந்த தேவனை, இந்த பரிசுத்த ஆவியானவரை மண் பாண்டங்களை பெற்றுக்கும். நீ ஒரு மண்ணு தான், ஆனால் உனக்கிட்ட ஒரு மகத்துவ வல்லமைக்கு நான் வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை வச்சுக்க. இந்த மகத்துவ வல்லமை, அந்த வல்லமை என்கிட்ட இருக்கு. அது வெளியே கொண்டு வர்றது என்னுடைய குணம். தேவன் எனக்கு வெளிப்படுவார். எதனாலே? தன் வார்த்தையினால. என்ற தேவ வார்த்தை எனக்கிட்ட இருந்து வழங்கணும். இவன் ரொம்ப தாழ்மையா இருக்கான், இவன் ரொம்ப அன்பானவன், அப்படி விளங்க அவருடைய வல்லமை வெளிப்படும். உங்க மூலம் எவ்வளவு தேவனுடைய வார்த்தை விளங்குது, அவ்வளவுக்கு தேவனுடைய வல்லமை விளங்கும். தேவன் வார்த்தையில வெளிப்படுவார். எனக்கு காடுங்க, என்னில் எந்த அளவு வார்த்தை வெளிப்படுதோ அந்த அளவு தேவ மகிமை வெளிப்படும். நீங்க எல்லாரும் டாப்ல இருக்கணும். உங்க அபார்ட்மெண்ட்ல உங்க வெஹிக்கிள் தான் டாப் ஆக்க வேண்டும். எல்லாம் கவனிங்க. உங்க ஸ்ட்ரீட்ல உங்க வீடு தான் பெஸ்ட் ஆக்க வேணும். ஆமென். உங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல நீங்க தான் பெஸ்ட் ஆக்க வேண்டும். நீங்க எதை செஞ்சாலும் டாப்பா செய்யுங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, டாப்பா செய்ய. அதை பழகுங்க. இப்பே ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க பெஸ்டா இருப்பீங்க. கிறிஸ்தவ குணத்தை உங்ககிட்ட கொண்டு வாங்க. ஏசுப்பாங்க 5 அப்ப 2 மீன் எடுத்து 5000 பேர் கொடுத்தாரு. கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த இடத்த விட்டு அப்படியே வந்தாரா? இல்லை. உனக்கு ஒன்று கொடுத்தா கிளீன் சகேர். நீ ஆஃபீஸில் கிளீன் பண்ணுவாங்கல்ல, உன் ஆஃபீஸை பெஸ்ட்டாக க்ளீன் பண்ண. இவன் வந்தா எங்கள் ஆஃபீஸ் க்ளீன் ஆக்கும். எல்லாம் சொல்லணும். அவனோட வேலையை க்ளீனாக செய்யணும். நீ சொல்லாத நான் எவ்வளோ க்ளீன் பண்ணுறேன், இவங்க குப்பையை போடா. நீ க்ளீன் பண்ணு. நீ ஒரு நாள் சுகம் இல்லாமல் ஒரு நாள் உண்ட யாரோ இறப்பு நாள் அன்றைக்கு வராட்டி உண்ட பேர் எல்லாம் சொல்லுவாங்க. நீ பெஸ்டாக, இதுதான் வாழ்க்கை. நம்ம வண்ணாங்க. நீங்க வித்தியாசமா வாழுங்க. உங்களை பார்க்கறது உங்களோட குவாலிட்டி, ஆட்டிடியூட் மாற வேண்டும். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நீ காலில் வாசித்தால 1 Timothy chapter 6 verse 1, தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாது. அப்ப இந்த பைபிள் தூசிக்கப்படக்கூடாது. வாழ்க்கையில திடீர்னு அற்புதம் நடக்கணும், மிரக்கல்ஸ் நடக்கணும். எங்கேயோ இருக்க நீங்க எங்கேயோ வரணும்.
நான் எல்லாம் வீட்டை ஸ்டார்ட் பண்ணதுல எனக்கு வீடே இல்லை, கதவு இல்லை, பொலித்தீன் போட்டு தான் ராத்திரி தூங்குவோம். கதவுக்கு டாய்லெட் இல்லாத, தண்ணி இல்லாத. இன்றைக்கி எங்கே இருக்கேன்? இதை வளர்ச்சின்னு நினச்சேன். இந்த பிரச்சனத்தை பார்த்தோன்னா நான் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போனால் தான் நெக்ஸ்ட் லெவல் வரும். என் ஆட்டிடியூட் இன்னும் மாற வேணும். பாஸ்டர் வால்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் மாற வேணும். நானே சொல்லுனா, அடிமைத்தன நுகத்துக்குட்பட்டிருக்க வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பார்த்துன்னு. இப்போ பைபிள் சொல்லுது, உங்கள் பஸ்ஸை ரொம்ப முக்கியமாக கணக்கிடுங்க. பஸ்ஸை பார்த்தா குட் மார்னிங் சார் மதிங்க. உனக்கு அவன் வீட்டில் கொடுக்க பணம்னால அவன் வீட்டில் அடுப்பு எறியுது, அவங்கள மதிங்க. அவன் டென்ஷனில் இருக்க, அவனுக்கு எத்தனை பேங்க் லோன், என்னென்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? அவனே வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை வந்திருப்பான். அவன் இருக்க டென்ஷன் யாருக்கு தெரியும்? அவங்கள மதிங்க, அவங்கள பார்த்து தப்பாக பேசாதீங்க, அவங்கள கனப்பட. இதுதான் பைபிள்னா அப்படி இரு. அவனை மதி வாழாத. அடுத்த வருஷம் பாங்க, விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள். இப்போ சிலருக்கு விசுவாசிகள் சபையில் இருக்கவங்க தான் என் பாஸ். சில சபையில் இருக்கவங்க சில விசுவாசியை வேலைக்கு எடுக்க மாட்டான், எங்களை மதிக்காமல் போயிடுவான். நான் ஏன்? இதனால தான் தங்கள் எஜமான்கள் சகோதரர் இருக்கிறனாலே அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது. நீ சபையில் இருக்கிறவங்க பொஸ்ஸாக இருந்தால் அசட்டை பண்ணாங்க. இவன் சபையில் இங்கே வந்து கையை தூக்குறான், அங்கே ஆஃபீஸில் கத்துறான், அப்படி பேசுவாங்க. பேசக்கூடாது. நீ பண்ணாத. நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளுக்கும் பிரியமாக்கப்படியால் அவளுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய. கொஞ்சம் நிறைய வேலை செய்கிற வேலை கொஞ்சம் அதிகமாக செய். ஏன்னா நீ வேலை செய்கிறது உலகத்தாளுக்கு இல்லை, உலகத்து மனுஷனுக்கு இல்லை. நீ வேலை செய்யறது கிறிஸ்டியனுக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய். ஏன்னா அவன் சார்ஜ் கொடுப்பான். இப்படியே போதித்து உனக்கு புத்தி சொல்லணும் தான். நீங்க கிறிஸ்டியனுக்கு ஆளுக்கு வேலை செஞ்சா கொஞ்சம் நிறைய வேலை செய். உங்களை பார்த்தா கிறிஸ்டியன் சொல்ல வேணாம். நீங்க விளையாடு கணத்தில் கிறிஸ்டியன் சொல்ல வேணாம். உங்க லேன்ல உங்களை கிறிஸ்டியன் சொல்லணும். உங்க ஆட்டிடியூட் மாற வேணும். நீங்க பேசுறது, நடக்கிறது, உடுக்கிறது எல்லாம் ஆகணும். இது மாற மாற உங்க வீடு மாறும். இது மாற மாற உங்க வெஹிக்கிள் மாறும். இது மாற மாற உங்க ஜாப் மாறும். இது மாற மாற உங்க பிசினஸ் மாறும். உங்க லைஃப் கீழே இருந்து கர்த்தர் மேல கொண்டு போய் வைப்பார். ஆமென். God bless you.